இங்க ஒரு ப்ரொஃபஸரோட கண்ணுக்கு சின்ன வயசுல இறந்த போன தங்கச்சி உருவம் தெரியுது. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல தங்கச்சி கூட விளையாடும் போது அவ கால் தடுக்கி பாறையில் இடிச்சு அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பேர்ரா அப்படியே பக்கத்துல இருக்கிற லேக்ல விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இவனோட கனவுல அந்த பொண்ணை காஃபின் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. இவன் போய் கிஸ் பண்றான். இவன் கிஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த பொண்ணு கண்ணு முடிச்சிடறா. இதனாலேயே பெருசானதும் பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில இறங்கிடுறான். அப்போ ஒரு வீட்டுல பேய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பாட்டியம்மோட அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அந்த பாட்டி தான் எதையோ பார்த்துட்டு எப்பயுமே பயத்தோட இருக்காங்க. வந்த இடத்துல அந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதே மாதிரி இவன் கண்ணுக்கு இவனோட தங்கச்சியோட ஆபி தவிர யாருமே தெரியல. ஒரு நாள் இவனே இவன் கேர்ள் ஃப்ரெண்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல இவன் தங்கச்சி நிக்கிறா. அத பார்த்ததும் பயத்துல காரை திருப்பிடுறான். உடனே கார் அங்க இருக்கிற மரத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுது. பார்த்தா அதுல இவன் தப்பிச்சிடறான். ஆனா இவன் கேர்ள் ஃப்ரெண்டு மயக்கத்திலே கார்ல நெருப்பு பிடிச்சி இறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த வீட்டுல இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது இந்த வீட்டுல பாட்டியை தவிர இவன் 3 பேருமே பேய் தான். இவங்க இறந்து போய் 20 வருஷம் ஆகுது. இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இவன் தங்கச்சி வந்திருப்பா. அடுத்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.